தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அட்டா ஊருக்குள்ள புதுசா ஒரு கருப்பு ஆடு உள்ள நுழைஞ்சிருக்கு போலயே. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம். Thank you for your warm welcome, Mrs. நீலாம்பரி. And இத என்னோட ஊர் மாதிரி இங்க நீங்க என்ன வெல்கம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. தட்ஸ் ஃபைன். அப்புறம் என்ன மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர், எல்லாரும் ஃபேமிலியா வெக்கேஷனுக்கு ஷிம்லா போவாங்க, டார்ஜிலிங் போவாங்க, அப்படியும் இல்லனா கொடைக்கானல் ஊட்டின்னு போவாங்க. நீங்க என்ன கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட? வெக்கேஷனுக்கு டார்ஜிலிங் ஷிம்லான்னு போறவங்க எல்லாம் பணம் நிறைய கையில வச்சுக்கிட்டு லைஃப் எப்படி என்ஜாய் பண்றதுன்னு தெரியாம போறவங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம். அதுலயும் கிராமத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணுனா உயிரையே கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, ஏதாவது ஒண்ணுனா உயிரையே கொடுக்க ரெடியா இருக்கிற கிராமத்து மக்களை ஏமாத்தி புடுங்கி அவங்களோட லைஃப வீணாக்குறதுக்காகவே சில பல குரங்குகள்லாம் உள்ள நுழைஞ்சிருதுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து விடுறா. மூஞ்ச பாரு, இத போய் குரங்குன்னு சொல்லிட்டேடா. குரங்கு கூட கண்ணீர் விடும்டா. அந்த குரங்களை எல்லாம் தூக்கி ஜெயில போட வேணாம், அதுக்காக தானே இப்ப வந்திருக்கேன். நல்ல விஷயம் தான், சூப்பர். மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர், எவ்வளவு நாளைக்கு வெக்கேஷன் லீவுக்கு வந்திருக்கீங்க? நாங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருப்போம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ நதிங் ப்ராப்ளம். கேட்டேன் எவ்வளவு நாளைக்கு வெக்கேஷன். கிறிஸ்மஸ் லீவுக்கு தான் வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். நியூ இயர் வரைக்கும் இருந்து 2025 சிறப்பா வெல்கம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வெரி குட் பை மிஸ்ஸஸ் நீலாம்பரி. மிஸ்டர் ஆதித்யா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா. என் வைஃப் பேரு நிலா. ஷீ இஸ் a டாக்டர். என் குழந்தை பேரு நக்ஷத்ரா. நிலா, நக்ஷு, 2 பேரும் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஐபி உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா கூப்பிட்டீங்களா? பாத்துக்கோங்க மிஸ்ஸஸ் நீலாம்பரி, அவதான் என்னோட வைஃப் நிலா. கீழே அவளோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நிக்கிறாளே, அவதான் என்னோட பொண்ணு நக்ஷத்ரா. அப்புறம் என் பக்கத்துல நிக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பேரு நிம்மதி. அவளோட பொண்ணு பேரு அமைதி. அட பாவிடே மச்சான், பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்படி துரோகம் செய்யலாமாடா? இனி பத்தி அவ கேட்கவே இல்லையடா. வாலண்டியரா போய் வம்பள மாட்டி விடுறியே. மச்சி, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது உனக்கும் பிரச்சனை. தப்பா மண்ட, நீ அசிஸ்டன்ட் கமிஷனர்டா, நான் வெறும் டீச்சர்டா. நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஏன் பயப்படுற? அதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் உன் மச்சான் நான் இருக்கேன்ல. பயப்படக்கூடாது, நீ பயப்படவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டி. மவனே, பிரச்சனையே உன்னால தானடா. எனக்கு ஏன்டா புதுசா பிரச்சனை வரப்போகுது? உன் இரு வச்சுக்கிறேன், அந்த பொம்பளை வெளியே போட்டோம். அமைதி. என்ன நச்சு? யாருடி இந்த பாட்டி? பார்க்கிறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்க. இவங்க பாட்டி இல்லடி, அங்க பாரு. அவங்க ஹேர் எல்லாமே Black கலர்ல தான் இருக்கு. ஒயிட் கலர்ல மாறினாதான் அவங்க நமக்கு பாட்டி. அவங்க ஹேர் தாண்டி Black கலர்ல இருக்கு. ஆனா மூஞ்ச பாத்தியா? சுருங்கி போன சொர்க்கா மாதிரி இருக்குடி. நீ சொன்னது அப்புறம் தாண்டி நானே நல்லா உத்து பார்த்தேன். அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஆதி மாமா கிட்ட ரொம்ப வாய் பேசுறாங்கடி, நான் பார்த்தேன். என்னது, டாடி கிட்ட ரொம்ப வாய் பேசுறாங்களா? ஆமா நக்ஷு, இவங்கள சும்மாவே விடக்கூடாது. நம்ம சுடர் கிட்ட சொல்லிடலாம். நான், நீ, சுடர் 3 பேரும் சேர்ந்து இந்த ஆன்ட்டியை ஏதாவது ஒன்று பண்ணணும்டி. ஓகேடி. ஆனா என்ன பண்ணலாம்? பேசாம டோரா கிட்ட சொல்லி கொடுத்துடலாமா? டோராலாம் இந்த விஷயத்துக்கு வேஸ்ட்டி. அவ மேப்பை வச்சு நேரா கொண்டு போய் இந்த ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு வேணா விட்டுட்டு வருவா. ஆனா இந்த ஆன்ட்டி ஏதாவது பண்ண மாட்டா. அசிங்கப்பட்டால் டோரா காரி. இது என்னடா டோராக்கு வந்த சோதனை? அம்மா வாடி, நம்ம சுடர் கிட்ட போய் ஐடியா கேக்கலாம். போலாம் வா. உங்க எல்லாரையும் இந்த ஊர்ல பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க உங்க வெக்கேஷனை. தேங்க்யூ so much. ஒரு நாள் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் மிஸ்டர் ஆதித்யா.
அதுக்கான நேரம் மிக விரைவில் வரும்னு நம்புறேன் மிஸ்ஸஸ் நீலாம்பரி. ம் பை. குட் பை. மச்சான் என்ன மச்சான், அந்த லேடி ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க, நீயும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க? இல்லடி, இவங்க சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பிசினஸ் விமன். இவங்க கிட்ட அப்படியே டைரக்டாலாம் மோதிட முடியாது. பெரிய பிசினஸ் பண்றதுனால சிஎம் கிட்ட எல்லாம் கான்டாக்ட் இருக்கு. தேவைப்பட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்டே போய் பெர்மிஷன் வாங்குற அளவுக்கு பவர் வச்சிருக்காங்க. ஐயோ, அந்த திமிரல தான் இப்படி ஆடிக்கிட்டு போறாளா? ஆடட்டும் ஆடட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல மாட்டுவாங்கல்ல, அப்ப வச்சு செஞ்சிட வேண்டியதான். சரி, வந்தோடனே ஒரே டென்ஷன். ஆமா, ஆத்தா எங்க? வழக்கம் போலதான், ஆத்தாவும் சுடரமாவும் கூட்டணி சேர்ந்தாச்சு. 2 பேரும் வெளியே தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி பேசட்டும். சரி வாங்க, வேம்பு வீரா மட்டும்தான் இங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மச்சான். அப்பா, தண்ணிக்கு நீ இல்ல, ட்ரைனிங்க்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியும் ட்ரைனிங்க்குலாம் போனா ரொம்ப நேரம் ஆகுது. சரி பரவாயில்ல, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாம். கச கச கசன்னு இருக்கு. இதுதான் பாத்ரூமா? என்ன பாத்ரூமே நம்ம ஊர் சைஸ் இருக்குது. ஆனா நல்லா இருக்கு. இதத்தான் சவர்ன்னு சொல்லுவாங்களா? நம்ம ஊர்ல அருவியெல்லாம் அப்படியே கொட்டுமே, இதென்ன துளி துளியா கொட்டிக்கிட்டு இருக்கு. சரி குளிப்போம். குற்றால சாரல்லது கண்ணோரம் உரி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், எந்த பூர்வ ஜென்மோ புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சேன். கண்ணுக்கினியா குளிக்கிற சத்தம் கேக்குது. இதுதான் சரியான நேரம். அந்த மேனேஜர் சொன்ன மாதிரி இந்த மாத்திரையும் இந்த காஃப் சிரப்பையும் கலந்து வச்சிருக்கேன். எனர்ஜி டானிக்னு சொல்லி இவளை குடிக்க வச்சுட்டா அப்புறம் அந்த மேனேஜர் நினைச்ச மாதிரியே நடக்கும். கண்ணுக்கினியாவால டோர்னமெண்ட்ல கலந்துக்கவே முடியாது. ஸ்பூனை இங்க வச்சுட்டு கண்ணுக்கினியாட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புவோம். கண்ணுக்கினியா மேடம். ஓஹோ, யாரோ வந்துட்டாங்களே. முத்து, எப்படா சமாளிக்க போற? ஐயோ, ஏதாச்சும் சொல்லி சமாளி. கண்ணுக்கினியா மேடம், குளிக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயோ, சொல்லுங்க, கேக்குது. அவ குரல் மாதிரியே தெரியலையே. உள்ள இருக்கிறது கண்ணுக்கினியால் தானே? நான் கண்ணுக்கினியாதான். என்ன சொல்லுங்க. இல்ல, அவங்க குரல் மாதிரி இல்லையே. கண்ணுக்கினியா இப்படி பேச மாட்டாங்களே. உள்ள இருக்கிறது கண்ணுக்கினியால் தானா? அட, கண்ணுக்கினியா இல்லாம என்ன காதுக்கினியாவா? கண்ணுக்கினியாதாமா, சொல்லுங்க என்ன. அது ஒன்னும் இல்ல, கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு. ஓ சரி சரி. அப்புறம் எல்லாருக்குமே எனர்ஜி டானிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இங்க டேபிள்ல வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிருங்க. நாளைக்கு டோர்னமெண்ட்ல இந்த டானிக்கை நீங்க குடிச்சாதான் உங்களால நல்லா எனர்ஜியா விளையாட முடியும். ஓ, டானிக் வந்தாச்சா? இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். முத்தே, உனக்கான வேலை வந்தாச்சு. டானிக்க மாத்தி வச்சுட்டு கண்ணுக்கு நாள் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும். என்னங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டீங்க. அங்க வச்சுட்டு போங்க, நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். டேபிள்ல தான் வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிருங்க. எல்லாரும் கண்டிப்பா டானிக் குடிச்சிருக்கணும். சரிம்மா, போ, நான் குடிச்சுக்கிறேன். அப்பா, எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம். அடியே, எல்லாரும் பிளான போட்டு என் பொண்டாட்டியவா காலி பண்ண பாக்குறிய? கத்திரிக்கா மூஞ்சி, நீ தானே என் பொண்டாட்டி இன்னும் இங்க வரலன்னு ஆதித்யா சார் கிட்ட போய் சொன்ன. நீ எதுக்கு போய் சொன்னு தெரிஞ்சது மவளே, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. பத்தாததுக்கு என் பொண்டாட்டிய காலி பண்றதுக்கு டானிக்கெல்லாம் வேற வச்சுட்டு போறியா? டோர்னமெண்ட் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அது வரைக்கும் நீ பொழைச்சு போ. முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் இருக்கு, உன் கதைய முடிக்காம விட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியல. அப்பா, குளிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. தலையை நல்லா தோட்டணும். கண்ணுக்கு நீ வர்றதுக்குள்ள இந்த டானிக்கை மட்டும் நான் மாத்தி வைக்கணும். முதல்ல இந்த துண்டை காய போட்டுட்டு வருவோம். இவங்க எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? எப்ப பாரு டர்புர்னு காரும் பஸ்ஸுமா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் கிராமத்துல வந்து வாழ்ந்து பாத்துருக்கணும். இங்க பாரு, சுத்தி முத்தி எல்லாம் விவசாய பூமியா தான் இருந்திருக்கும். இந்த படுபாவி பயலுக எல்லா விவசாயத்தையும் அழிச்சிட்டு பெருசு பெருசா பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. விவசாயியா இருந்தப்ப கூட வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வேலை இருந்துச்சியா? பில்டிங்கா கட்டுறீங்க. ஒரு பையன் வேலைக்கு போன மாதிரி தெரியலையே. எவனை கேட்டாலும் வேலை இல்ல வேலை தேடுறேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், பச்சைக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்படிதான் சொல்றானே தவிர ஒருத்தனாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன், எனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? நானும் காலேஜுக்கு போறேன்னு பையன் தூக்கிட்டு பஸ்ல ஏறி போயிடுறானுங்க. பைய பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்ல வேற என்னத்த பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அவசரத்துல ஷூ கூட போடாம போயிட்டோமே. ஆமா, நைட்டு ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்து எங்க கழட்டி வச்சேன்? ஹே கண்ணு. டயனா, என்னாச்சு? பாதியிலே ஓடி வந்துட்டீங்க. எனி ப்ராப்ளம்? ஐயோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. ஷூ போடாம வந்துட்டேன் டயனா, ஏதோ ஒரு பதட்டத்துல. அதான் போட்டுட்டு போலான்னு வந்தேன். இவ்வளோதானா? நீங்க பரபரப்பா ஓடி வரவும் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு உங்க பின்னாடி ஓடி வந்தேன். ஐயோ சாரி டயனா, உங்ககிட்ட சொல்லாம கூட வந்துட்டேன். இல்ல, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, நாளைக்கு டோர்னமெண்ட், இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ப்ராக்டிஸ் இருக்கும், ஷூவை மறந்துட்டோமேன்னு போட்டுட்டு போலான்னு வந்தேன்.
ஓ சரி சரி. ஏய் நீங்க இன்னும் எனர்ஜி டானிக் குடிக்கவே இல்லையா? பெட்ல அப்படியே இருக்கு. எனர்ஜி டானிக்கா? இது என்னது? எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்தாங்களே. நாளைக்கு டோர்னமெண்ட் இருக்குல்ல, இதை கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? நான் ரூம்ல தானே இருந்தேன். இல்ல காலையில ட்ரெஸ் வாஷ் பண்ண போட்டிருந்தேன்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் காய போட போனேன். அப்ப ஏதோ வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க போல. இருக்கலாம். நான் ரூம்ல தான் இருந்தேன். அப்ப கொண்டு வந்து அந்த ரிசப்ஷன்ல ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, ஸ்டெல்லான்னு, அவங்க கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். நீங்களும் குடிச்சிருங்க கண்ணு. நான் எவ்வளவோ டோர்னமெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எனர்ஜி டானிக்லாம் கொடுத்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு இடத்துல சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம்ல. மேபி இவங்க அதுல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, குடிச்சிருவோம். நமக்கு எதுக்கு வம்பு? என்னமோ ஏதோ வாழ்ந்தோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, கண்ணுக்கினியா வரதுக்குள்ள அந்த மருந்தை மாத்தி வச்சிருவோம். குற்றால சாரல் கண்ணுக்கினியா. ஐயோ, இவ இப்ப உள்ள வந்தா கடவுளே டானிக் எடுத்து குடிக்கிறாளே, என்ன பண்றது? ஆபத்துக்கு பாவம் இல்ல முத்து, இந்த தலைவாணி எடுத்து அவன் மேல தூக்கி போட்டு டானிக்கு கீழே விழுந்துரும்ல. ஐயோ, இவ எப்ப உள்ள வந்தா? சரி, எடுத்து போடுவோம். என்னது இது? ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கு. என்னது இது? ஐயோ தலை. ஐயோ, பரங்கி காமெண்ட மேல விழுந்துருச்சு. சாரி பரங்கி. ஐயோ, மருந்தெல்லாம் கீழே கொட்டிடுச்சே. இப்ப என்ன பண்றது டயனா? வேற மருந்து கேட்டு வாங்கிக்கலாமா? ஏய் கண்ணு, இப்ப அந்த மருந்து ரொம்ப முக்கியமா? நானே என் தலையில யாரோ அடிச்சுட்டாங்கன்னு இருக்கேன். ஆமால, திடீர்னு எப்படி தலகாணி பறந்து வந்துச்சு? அதுதான் கண்ணு எனக்கும் புரியல. தலைகாணி எப்படி பறந்து வரும்? அதுக்கு என்ன காலு கையா இருக்கு? ஹே டயனா, காலு கை இருந்தா எப்படி பறந்து வர முடியும்? நடந்து தானே வர முடியும், இல்லனா ஓடி வர முடியும். ரெக்க இருந்தா தானே பறந்து வர முடியும். ஏ கண்ணு, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா உனக்கு? தலைகாணி எப்படி பறந்து வந்திருக்கும்? அப்பா, எப்படி வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. ஆனா நல்ல வேலை, கண்ணுக்கினியா டானிக்கை குடிக்க விடாம தடுத்து நிறுத்திட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நான் டானிக் குடிக்கல, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு மறுபடியும் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டானா என்ன பண்றது? அவங்க குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூன்ல நம்மளே ஏதாவது ஒரு டானிக்கை ஊத்தி விட்டுருவோம். முதல் வந்து ரூம் விட்டு வெளியே போட்டோம், அப்புறமா ரூம்குள்ள வந்து நம்மளா ஒரு டானிக்கை வாங்கி ஊத்தி விட்டுருவோம். அப்பா முருகா, முடியலடா சாமி, என்னென்னலாம் வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், எப்போதுமே தலைன்னு புடவைய கட்டிட்டு நல்லா பெருசா ஜடைய போட்டுக்கிட்டு அதுல இம்புட்டோண்டு பூவை தொங்க விட்டுட்டு அப்படியே பொட்டும் பூமா இருந்து பார்த்து இப்ப பேண்ட் சட்டையில இதனோண்டு முடியல என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு எவ்வளவோ அழகா இருக்கா. சே, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கண்ணிக்கு. உன்ன நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இனிமே புடவையே கிடையாது, ஒன்லி சுடிதார், அப்படி இல்லனா பேண்ட் சட்டை. என்ன அஷிஷு, சீனியம்மாவை யோசிக்காம பேசிட்டோமோ? அதுக்கு அடுக்கு சமாளிச்சுக்கலாம். குழலி, என்னத்துக்கு அழுறவ? கஷ்டமா இருக்குன்னு உன்னை எப்படி பாக்குறதுக்கு? ஏய், கண்ணனை செட்டா போயிட்டேன், உசுரோட தானே இருக்கேன், காலு தானே இல்ல, மத்தபடி ஆளு நல்லா தானே இருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு அழுவுற? கஷ்டப்படாத. நீ நல்லா தைரியமா தானே இருக்க, ஆனா என்னாலதான் இருக்க முடியல. தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும் குழலி, அது முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப இருக்கணும். பாத்துக்கலாம் விடு, என்ன ஆயிடுச்சு போ. ஆமா, எங்க கிளம்பிட்ட? உன் பேர்ல கோயில்ல அர்ச்சனைக்கு கொடுத்திருக்கேன்னு, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். பூஜைக்கு போகணும். அட்டா, தங்கச்சிக்கு அண்ணன் மேல எவ்வளவு பாசம். சரி சரி, போயிட்டு வா. ஆமா, நீ மட்டும் தனியாவா போற? ஆமா. தனியா தானா இல்ல? நான் மட்டும் தானே போறேன். அண்ணனால ஓடி வந்து நீ எங்க போற எங்க வரேன்னு பார்க்க முடியாத தைரியம் போய் சொல்றதானே? ஐயோ, அண்ணா இப்படி சொல்லாதானே, கஷ்டமா இருக்கு. நீ பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல பழைய மாதிரி நடந்து வருவேன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள்ல நடந்து வந்துருவேனா? என்னல சொல்ற? வேணா உன்னோட ஒரு கால் எனக்கு கொடு, நான் வேணா வச்சுக்கிறேன், நடந்து நடந்து ஓடுறேன். அப்படி மட்டும் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா சத்தியமா உனக்கு என் காலை கொடுத்திருப்பேன்னு. உன்னை இப்படி பார்க்கவே முடியலன்னு என்னால. ஏய், என்னத்துக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ? நான் எது செட்டிக்கிட்டு போயிட்டேன்னு எல்லாரும் வந்துட போறாங்க, சும்மா இருக்கட. கேரே, உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ முதல் கிளம்பு, போ கோயிலுக்கு போ. போயிட்டு வரேன்னு. பத்திரம்.
குழலி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஆனா நானும் சோர்ந்து உட்காந்துட்டேன்னா நீங்க எல்லாருமே என் பின்னாடியே சோர்ந்து உட்காந்துருப்பீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்க. வேண்டாம், நீங்க யாருமே என்னால அழுக கூடாது. நான் மட்டும் தனியா எவ்வளவு வேணாலும் அழுதுக்கலாம். ஆனா உன்னையும் வீராவையும் பாத்துக்க வேண்டியது, அதுவும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அண்ணே, பாப்பா. அண்ணே ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ பார்க்க வேண்டிய ஆளு இப்பதான் வெளியே போச்சு, கோயிலுக்கு போயிருக்கு. இல்லைண்ணே, நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். ஏன்பா, என்ன இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? அன்னைக்கு கூட வந்தியே, சண்டையெல்லாம் கூட போட்டோமே. எப்பா, மனுஷன் என்னமா ஸ்ட்ராங்கா இருக்காரியா. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்படி நடந்துமே நல்லா ஜாலியா பேசுறாரு. அண்ணா, அது வந்து நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேனே. சட்டை துணியா? என்னத்துக்கு? எனக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு எடுத்துட்டு வந்தியலோ? நக்கல்ண்ணே உங்களுக்கு. சரிப்பா, சொல்லு. இல்லண்ணே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல, அதான் உங்களுக்காக பேண்ட் சட்டை எடுத்துட்டு வந்தேன். பேண்ட் சட்டையா? யோ போயா யோ, யார பார்த்து பேண்ட் சட்டை போட சொல்ற? அதெல்லாம் என்ன போட முடியாது. இல்லண்ணே, அது ஒரு மாதிரி உங்களுக்கு கசகசன்னு இருக்குமேனு சொன்னேனே, பாத்துக்கிடுங்க. யோ, நம்மளுக்குலாம் வேட்டி சட்டை தாயா செட் ஆகும், இந்த பேண்ட் சட்டையெல்லாம் ஒத்து வராதியா. இங்க பாரு, நல்லா காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்குது. சரிண்ணே, நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கிடுங்க, இல்லனா வேண்டாம், நான் இங்கேயே வைக்கிறேன். அப்புறம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழலி தனியா போயிருக்கா இல்ல வீராக்காவும் கூட போயிருக்காங்களா? என்ன தப்பா பாக்காதீங்க. போன தடவை குழலி தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு ரொம்ப சண்டை போட்டுச்சு. அதான் இந்த வாட்டி தனியா போயிருக்கா இல்ல வீராக்கா கூட தான் போயிருக்குன்னா நான் வீட்டுக்கு போவேல, அதுக்காக கேட்டேன். தனியா போயிருக்குன்னு சொன்னா அது துணைக்கு. ஆஹா, தனியா தான் போயிருக்கு. தனியா போயிருக்கா? என்ன பேண்ட் சட்டைங்க வச்சுட்டு போறேன், நீங்க பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். யோ வேம்பு. அட ஆதி சார், வேம்பு எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி சார் தெரியுது? பார்த்தா வேம்பு. வேம்பு, என்னாச்சு உங்களுக்கு? சார் சார் ஒன்னும் இல்ல, நீங்க பதட்டப்படாதீங்க. இல்ல, உங்க காலு. ஆமா சார், வெட்டி விட்டாங்க. யோ, என்ன அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? எவையா பண்ணத? தெரியல சார். சரி அதை விடுங்க, நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் இப்பதான் வந்தேன், நீ அதை விடு. ஆமா, உனக்கு என்னாச்சு? யாரையும் அப்படி பண்ணது? தெரியல சார், நானும் வீராவும் சும்மா பேசாம இருந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப வீரா நான் அந்த விளையாட்டுல தோத்துட்டேன்னு எனக்கு தண்டனை கொடுக்குறேன்ட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க விட்டுச்சு. என்னால அசைய கூட முடியாது, கீழே இறங்க கூட முடியல. அப்பதான் எவனோ வந்து காலை வெட்டி போட்டாங்க சார். ஆபரேஷன் பண்ணாங்களா? காலை மறுபடியும் ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாங்க, ஆனா பண்ண முடியல, விட்டுட்டாங்க. ஐயோ, உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? சார், வந்தோடனே உங்க போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்க சார், பாத்துக்கலாம். எவனா இருந்தா என்ன, போனது போனதுதான். எவனை பிடிச்சாவது என் கால் மறுபடியும் வரப்போதா என்ன அப்படின்னு நினைச்சா இங்க ஒரு குற்றவாளியும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்ப போலீஸுங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தானே. நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு அந்த குமாரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா காலை வெட்டும் போது என் நெஞ்சில எட்டி மிதிச்ச இந்த காலை தாண்டா வெட்டணும்னு சொல்லிக்கிட்டே வெட்டினான். ஏன், நீ அவனை எட்டி மிதிச்சியா? ஆமா சார், ஒரு சண்டையில அவனை எட்டி மிதிச்சு விட்டேன். அந்த கோபத்துலதான் காலை வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன். சார், வந்தோடனே என்ன? சரி, பிள்ளைகளா எப்படி இருக்காங்க? எங்க யாரையுமே காணோம். வாசல்ல வீரா நின்னுட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரிங்க சார். சார், கண்ணுக்கினே அவசியம். ஐயோ வேம்பு, இதை சொல்ல மறந்துட்டேனே, என்னாச்சு தெரியுமா?